நான் ராஜநாராயணன். இன்று நான் ராமேஸ்வரத்தில் நிற்கிறேன். ராமேஸ்வரம் யாத்ரீகர்களால் நிறைந்து காணப்படும் ஒரு நகரம். இந்தியா முழுவதும் விரவி கிடக்கும் ஆன்மீக கண்ணியின் பல முடிச்சுக்கள் ராமேஸ்வரத்துடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கின்றன. இங்குதான் அவரை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். நான் தேடி வந்த நபருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் கூட தொடர்பு இருக்கிறது. 1990களில் எல்லாரும் மனசிலும் ஹீரோவாக இருந்த, ஏன் ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேமாக இருந்த ஒருத்தர் கடந்த 22 வருஷமாக நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மறந்த ஒரு பழைய ரியல் ஹீரோவுக்காக தான் நான் இந்த இடத்துல இப்போ காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும், சிறுவனாக நமது நினைவில் இருக்கும் குற்றாலீஸ்வரன் இவர்தான். குற்றாலீஸ்வரன் தனது தந்தை ரமேஷுடன் கோவிலுக்கு வந்திருக்கிறார். கோவிலில் வழிபாடுகளை முடித்துக் கொண்டு எங்களோடு இணைந்து கொண்டார். எப்போ வந்தீங்க? இப்போ இந்தியா வந்தது அப்படிங்கிறது? நான் இந்தியா வந்து இப்போ ஒரு 2.5 மாதம் தான் ஆகுதுங்க. 2.5 months. நீங்கள் இருந்தது யூஎஸ்ல இல்லையா? நிறைய கண்ட்ரீஸ் இருந்தேன். இது வரைக்கும் 6 கண்ட்ரியில் இருந்திருக்கேன். மோஸ்ட்லி யூஎஸ்ல இருந்தேன். யூஎஸ்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 years இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ட்ராவலிங் ஒர்க் விஷயமாகவே. நான் இதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸில் இருந்தேன். எனக்கு நினைவிருக்கிறது, 22 வருடங்களுக்கு முன்பு இதே ராமேஸ்வரத்தில் இருந்துதான் குற்றாலீஸ்வரனின் புகழ் ஊரெங்கும் பரவியது. தனது நீச்சல் திறமையால் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தார். அவரது சாதனைகள் தமிழகத்தில் வீடெங்கும் விவாதிக்கப்பட்டன. நீச்சலில் மிகப்பெரிய சாதனைகளை சொந்தமாக்கிக் கொண்ட குற்றாலீஸ்வரனை சர்வதேச பத்திரிகைகளும் பாராட்டின. The English channel to the Andaman Sea, a new swimming sensation from India, has done it all. And he's making waves because he's only 13. இத்தனை சாதனைகளை வைத்துள்ள குற்றாலீஸ்வரன் கடந்த 18 ஆண்டுகளாக நீச்சலை மறந்துதான் வாழ்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அது குற்றாலீஸ்வரனுக்கு வலியை தந்திருக்குமா? குற்றாலீஸ்வரனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும்?